வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவல்கள் அப்படிங்கும்போது அரசியலில் தேர்தல் வரும்போது ஒரு நடிகை, புகழ்பெற்ற தமிழகத்தில் புகழ்பெற்ற நடிகை, அவங்க போய் இன்றைக்கி துணை ஜனாதிபதியை சந்திக்கிறதும் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதும் அப்படிங்கும்போது அப்போ அவங்க கட்சியில் சேர போகிறாங்களாங்கிற எண்ணம் இயற்கையிலேயே பார்க்கக்கூடியவங்களுக்கு வரும். ஏன் திடீர்னு இவங்க போய் வர போகிறாங்க? அப்புறம் இல்லைங்க, எல்முருகன் வீட்டு நிகழ்ச்சியில் கூட இவங்க அந்த டான்ஸ் மாஸ்டர் கலா இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போவே என்னங்க மீனா அவர்கள் எதுக்கு போய் முருகன் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. தொடர்ச்சியாக என்னென்னாங்க, இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரிய திரைப்புகழ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோ நடிகையோ ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அது விவாத பொருளாகும். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ கண்டிப்பாக மீனா அவர்கள் போய் பிஜேபியில் சேருவாங்க நம்ம சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியில் ஏற்கனவே போன குஷ்பு, விஜயதாரணி உள்ளிட்டவர்கள் என்ன பாடுபட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். அவங்கள வளரவே விடாமல் ஆக்குனது யாருங்கிறதும் தெரியும். வெளிப்படையாகவே விஜயதாரணி நான் கட்சியில் சேர்ந்து எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு புலம்புறதெல்லாம் பார்த்தோம். அப்போ சொல்லப்பட்டது என்ன? அப்போ மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை யாரையும் வளர விட மாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அரசியல் அப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் போராடி வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மீனா அவர்கள் போய் டெல்லியில் போகிறது அது தன்கர் அவர்களை பார்க்குறதுனா சாதாரணமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் பிஜேபியில் டாப் தலைவர்கள்லாம் சந்திச்சாங்கலாம் செய்தி வரும்போது இது அரசல் புரசலான செய்தியாக உண்மையான செய்தியானா இல்லைங்க, பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன தகவல்னு தெரியல. ஆனால் ஆளுக்கு ஒரு விதமாக இன்றைக்கி பேசுவோம். தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, யாரை பற்றியும் அவதூறு கிளப்புறது அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு இதுன்னு சொல்லும்போது ஆதாரமே இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, தமிழ்நாட்டில் பிஜேபி எப்படியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கூட ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைங்க தமிழ்நாட்டில் குஷ்பு வச்சு ஒரு பெரிய புரட்சி பண்ணலான்னு நினச்சாங்க, முடியல. சரத்குமாரை வச்சு பெரிய புரட்சி பண்ணலான்னு நினச்சாங்க. ஏன்னா சரத்குமார் சொன்னால் தமிழ்நாடே ஓட்டு போடும். ஏன்னா இங்கேருந்து சொல்கிறது தானே. இதை விட காமெடி ஜிவி பிரகாஷ் போய் அமித்ஷாவை பார்த்தாரு பாருங்க. நமக்கே ஒன்றும் புரியல. ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட என்ன பேசினார், இவர் ஜிவி பிரகாஷ்கிட்ட என்ன பேசினார் நமக்கு புரியல. அப்போ இப்படி ஏதோ ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் விஜயதாரணி வச்சு ட்ரை பண்ணுறது, என்னென்னமோ பண்ணி எல்முருகனை ஒரு அருந்ததியர் சமூகத்தினரை போட்டு அதன் வழியாக ஓட்டு வாங்கலான்னு பார்த்தாங்க. கடைசியாக எல்முருகனே தோத்துட்டாரு, மறுபடியும் தோக்குறாரு. இருந்தாலும் அவரை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குறாங்க. இப்படி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. முருகன் மாநாடு நடத்துவாங்க. அந்த மைக்கேல் பட்டியில் ஒரு குழந்தையை மதமாற்றம்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினார். அண்ணாமலை ஆதரிப்பவர்களுக்கு நம்ம ரொம்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அண்ணாமலை தலைவராகும் போது நிறைய விஷயங்கள் அவர் நீங்கள் அரசியல் நிறையா பண்ணுங்க வேணாங்களே. ஆனால் மைக்கேல் பட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஸ்கூலில் மதமாற்றம் நடக்குதுன்னு கிளப்பினார் பாருங்க. அதெல்லாம் அநியாயத்துலேயும் அநியாயம். உண்மையிலே அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு அதெல்லாம் கூட காரணம். இந்த பாவெல்லாம் சும்மா விடுமா? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி மீனா அவர்கள் போய் சந்தித்ததை என்ன விஷயம்னு கேட்கும்போது, மீனா அவர்களை எப்படியும் பிஜேபியில் சேர்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு குரூப் முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வரக்கூடிய தேர்தல். உங்களுக்கு தெரியும், தேர்தல் வந்தாலே தெரியும். இப்போ தேர்தல் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு நமக்கு ஞாபகத்து நமிதாவெல்லாம் சேர்த்து கட்சியில் சேர்த்தாங்க. அதே மாதிரி அதிமுகவிலேயே நிறைய பேர் சேருவாங்க, திமுகவில் சேருவாங்க. தேர்தல் வந்தால் ஏன் நடிகர் பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும். பிஜேபி ஒரு புத்துணர்ச்சி பெற்று விட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு நிறைய வேலைலாம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல பேரை கொண்டுட்டு போகிற வேலையை ஒரு நடன இயக்குனர் தான் பண்ணுறாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் மையப்புள்ளி. அவங்க தான் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தில் அவங்க தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நிறைய பேரை சேர்க்கணும், திரை நட்சத்திரங்கள்லேருந்து பிரபலமானவங்களை சேர்க்கணும்னு ஒரு அஜெண்டாவே வச்சுருக்காங்க. அதனுடைய ஆள் பிடிக்கும் வேலை இப்போ வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா அவர்கள் ஏமாற மாட்டார்னு ஒரு தரப்பு, இல்லைங்க அவங்களை ஏமாற்றிடுவாங்க சீக்கிரம். அதாவது என்னென்னா, மீனா விருப்பப்பட்டு பிஜேபியில் சேருவாங்களான்னு நம்ம யோசிப்போம். தமிழ்நாட்டில் பிஜேபி விருப்பப்பட்டு யாராவது சேருவாங்களா? எதுக்காக சேருவாங்க? சரி, பவரில் இருக்குது, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது எம்பி ஆகி இல்லை ராஜ்யசபா எம்பி கொடுத்து இப்படி அந்த கனவோடு தான் குஷ்பு அவர்கள் வந்தாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். குஷ்பு அவர்களுக்கு அந்த அதாவது இவங்களை நம்பி வந்தாங்க. குஷ்பு அவர்களுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாதுங்க உண்மையிலேயே. ஏன்னா பிஜேபியில் நம்ம குஷ்பு அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் பிஜேபிக்காக எவ்வளோ பேச்சு, காங்கிரஸுக்காக அவங்க பேசின பேச்சு திடீர்னு பார்த்தா பிஜேபியில் சேர்ந்து அப்படியே மோடிக்கு எதிராக அவ்வளோ பெரிய பேச்சு. மோடி மாதிரி உலகத்திலே யாரும் இல்லை. அதுக்காக அந்த இது மகளிர் ஆணைய பதவி கொடுத்தாங்க. அதுவே ரொம்ப நாளாக கிடைக்க விடாமல் இங்கே இருக்க சில பேர் தடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவை வெக்ஸாகி நான் பிரச்சாரத்துக்கு வரலான்ட்டாங்க. உங்களுக்கு தெரியும், போன தடவை அவங்க பிரச்சாரத்துக்கு வராமல்
ஆந்திராவோ தெலுங்கானாலேயே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்து சரத்குமாரை சேர்த்ததுக்கு ஒரு சமூக வாக்குகள். அதாவது பிஜேபி எப்பயுமே பல ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தமிழ்நாட்டில் வந்துடணும். அப்போ சரத்குமார் அவர்கள் பிஜேபிக்கு போனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இப்படி பார்ப்பாங்க, ஏங்க இவர் எல்லா கட்சியிலையும் இருந்தாருங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டார், அவரை போய் சேர்த்ததுனால புத்துணர்ச்சி பெறும்னு இவங்க நினச்சா இவங்க தப்பு. ஏன்னா அமித்ஷாக்கு இங்கே இருக்க மேட்டர் தெரியாது, இவங்க கொடுக்குற இன்புட்டு தான். சரி, வரக்கூடிய தேர்தலில் பிரச்சாரத்துக்கு யார் அனுப்புறது? இப்போ பிஜேபி பிரச்சாரத்துக்கு யாருங்க போகிறது? நீங்களே சொல்லுங்களேன். அமித்ஷாவை பக்கம் மக்கள் கூடுவாங்களாங்கிறது கஷ்டம். பிஜேபி தொண்டர்களுக்கு வேணால் அமித்ஷாவை தெரியும், சாதாரண மக்களுக்கு அமித்ஷாவை தெரியுமா? தெரியாது. அவங்க பேசுகிறதும் புரியாது. சரி, வேறு யாரை வச்சு பண்ணலாம்? அண்ணாமலை ஏற்கனவே பிஜேபி அதிமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறார், அவரை போய் பிரச்சாரத்துக்கு அனுப்பலாமா? முடியாது. நயினார் நாகேந்திரன் போடலாம். இப்போ தான் அடித்தட்டு மக்களுக்கு நயினார் நாகேந்திரன் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வானதி, தமிழிசைவர்கள் இவங்கெல்லாம் கூட பெருசாக ஒரு நட்சத்திர பேச்சாளர் இல்லை. காமன் மேனுக்கு போகணும். காமன் மேனுக்கு போகிறதுனா யார்? குஷ்பு அவர்கள் வந்தால் தெரியும் அவங்களுக்கு, சரத்குமார் வந்தால் மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. அதுக்கடுத்து இப்போ மீனா அவர்கள் வந்தால் அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, மீனாவை பார்க்க கூட்டம் வரும்ல, அவங்க அதன் மூலமாக பிஜேபியுடைய கருத்து. அதான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக புரட்சி நடத்தணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி அப்படிங்கிற கட்சி நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்த கட்சியில் வேணால் சேருங்க, நம்ம மாற்று கருத்து இல்லை. என்னென்னா இன்றைக்கி அதிமுக எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். கடவுளுக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. முஸ்லீம்க கிறிஸ்டின்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சேரும்போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாகுது. இப்போ விஜயதாரணி அவர்கள் மேலே நம்ம பர்சனலாக கோபம், நமக்கு என்ன கோபம்? ஏங்க, காங்கிரஸில் இருந்தீங்க, நீங்கள் காங்கிரஸில் எல்லா விதமான இதையும் அனுபவிச்சிங்க. உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, உங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு கொடுத்தாங்க. கரெக்டாக தேர்தல் நேரத்தில் வெளியில் வரீங்களே, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். சரி, தேர்தல் நேரத்தில் வந்தீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா? கரெக்டாக கூப்பிட்டு இது வரைக்கும் பொறுப்பு கொடுக்கல, ஐயோ பொறுப்பு கொடுக்கலன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அங்கே கமலாலயத்துக்கு போகும்போது விஜயதாரணி போகிறாங்க, பத்திரிகையில் வந்த செய்தி என்ன? போய் பார்த்தா உட்கார இடம் இல்லை. இவங்க யாருன்னு அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்கு தெரியல. ஏங்க டீ கொடுக்குறோம், நவுந்து நிலுங்க, மனு கொடுக்குறதுன்னு அப்புறம் வாங்கிட்டாங்களாம். ஒரே வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர். இப்போ என்ன பிரச்சனை? அண்ணாமலை கோஷ்டி, முருகன் கோஷ்டி, எச்ராஜா கோஷ்டி, அது 2 பேர் இருப்பாங்க, கூட இருப்பாங்க உதவியாளர்கள், அவங்க தான் கோஷ்டி. தமிழிசைக்கு ஒரு கோஷ்டி, அவங்க ஒரு 4 பேர். வானதி சீனிவாசன் அவங்களுக்கு ஒரு கோஷ்டி. பொன் ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம் கோஷ்டி இல்லை. நயினார் நாகேந்திரன் கோஷ்டி. மொத்தமே கட்சியில் 10 பேர், 10 கோஷ்டி. காங்கிரஸை தான் நம்ம சொல்லுவோம் இது. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயதாரணி எதுலேயும் சேராத கோஷ்டி, அவங்க டெல்லி. குஷ்பு அவங்களும் எதுவும் தலையிட மாட்டாங்க, அவங்களும் டெல்லி. அந்த வரிசையில் இப்போ மீனா இடம் பிடிப்பார் அப்படின்னு சில கிண்டலாக சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், யாரையாவது அரசியலுக்கு யார் வேணால் வரலாங்க, அவங்க கொள்கை பிடிச்சிருந்தா வரலாம். மற்றபடி இந்த விஷயம் இன்றைக்கி பொது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு கட்சியில் சேர்றாருன்னொன்னே அவரை பற்றியான அவதூறுகளும் கிளப்பக்கூடாது. அதே சமயத்தில் பிஜேபி அவ்வளோ மோசமான கட்சின்னு சொல்கிறது நம்மளுடைய கருத்து. நம்மை பொறுத்தவரையில் மீனா வந்து அவ்வளோ விவரம் தெரியாதவரில் பிஜேபி கட்சியில் போய் சேர்றதுக்கு சேர மாட்டார் நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதுக்கு பிறகு அவங்களோட விட்ட வழி தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.